முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆலடி அருணா சிகிச்சைக்கு ஒத்துழைத்து வருவதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மயக்க நிலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தற்போது கண் விழித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். விவரம் என்ன சிவமணி? நிச்சயமாக அபிநயா, ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினராக, தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து 3வது முறையாக இருக்கிறார் பூங்கோதை ஆலடி அருணா. அவர் 2006ஆம் ஆண்டு முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில அப்போது திமுக அமைச்சராகவும் பதவி வைத்தார். தொடர்ந்து 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தல்களில் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போதும் சட்டமன்ற உறுப்பினராக நீடிக்கிறார். இந்த நிலையில நேற்றைக்கு அந்த தொகுதிக்கு உட்பட்ட கடையம் ஒன்றியத்துல திமுக கூட்டம் நடைபெற்றுள்ளது. அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட சலசலப்பு, கட்சியினரிடையே ஏற்பட்ட சலசலப்பு காரணமாக அவருக்கும் அந்த தென்காசி மாவட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் சிவபத்மநாதனுக்கும் ஒரு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அந்த பிரச்சனை முடிவில அவர் நேற்று இரவுல அவர் அதிகமான மாத்திரைகளை விழுங்கி அவர் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அவர் நெல்லையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஷிஃபா அப்படிங்கிற நெல்லை சந்திப்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றைக்கு காலை முதல் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மயக்க நிலையில் இருந்து அவர் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் ஐசியூல சிகிச்சை அளிக்கப்பட்டு மயக்க நிலையில் இருந்ததாகவும் தற்போது அவருடைய சிகிச்சை முறைகள் முழுவதும் அவருக்கு ஒத்துழைப்பதாகவும் அவர் சிகிச்சை முறைக்கு அவர் ஒத்துழைப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில அவர் இங்கிருந்து மதுரையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு மாற்றப்பட இருப்பதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவரை திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய திமுக செயலாளர் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் நேரில் சென்று சந்தித்து வந்ததாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில அவருக்கு அவர் தற்கொலைக்கு முயன்றதாகவும் தொடர்ந்து அந்த கட்சியினரிடையே பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. திமுக உள்கட்சி பூசல் காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்று வந்ததாகவும் தெரிய கட்சியினரிடையே தகவல் பரவி வருகிறது. அவருடைய சகோதரர் எழில்வாணன் அவர் இந்த தொகுதியிலேயே போட்டியிடுவதற்காக அவருக்கு சகோதரருக்கும் இவருக்கும் இடையே பல்வேறு பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை இருந்து வருகிறது. அவர் இதே தொகுதியில அடுத்து வரக்கூடிய 2021 தேர்தலில் போட்டியிடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் குடும்ப பிரச்சனை காரணமாகவும் இந்த பிரச்சனை வெளிவந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. அபிநயா, சிவமணி, தற்கொலைக்கான ஒரு சந்தேகம் என்று சொல்லப்படும் நிலையில இந்த அறிக்கையில அது குறித்து மருத்துவமனை தரப்புல ஏதேனும் சொல்லி இருக்கிறார்களா? நிச்சயமாக இன்று காலை முதலே இது குறித்து தகவல்கள் வெளியான நிலையில அவர் தற்கொலைக்கு முயன்ற அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை சாப்பிட்டு அவர் தற்கொலைக்கு முயன்றதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில இது தொடர்பாக அவருடைய உதவியாளரை தொடர்பு கொண்டு நம்ம கேட்ட போது அவர் அவருக்கு உடல்ல வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாகவும் அதன் அடிப்படையிலேயே அவர் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவருடைய உதவியாளர் நம்மிடம் தெரிவித்தார். எனினும் அவர் தற்கொலைக்கு முயன்றதாக உறுதியான தகவல்கள் பல்வேறு இடங்களிலிருந்து உறுதியான தகவல்கள் தெரிய வருகிறது. இதை அவர் மருத்துவமனை நிர்வாகமோ அல்லது அவருடைய உறவினர்களோ யாரும் உறுதிப்படுத்தவில்லை. ஏனினும் அவருக்கான சிகிச்சைகள் திருநெல்வேலியில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இங்கிருந்து அவர் மதுரையில் இருக்கக்கூடிய மற்றொரு தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. அபிநயா, கண் விழித்திருக்கிறார், மயக்க நிலையில் அனுமதிக்கப்பட்டவர் தற்போது கண் விழித்திருக்கிறார் என்பதை உடல்நிலையில் முன்னேற்றம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக. அதாவது அவர் ஏற்கனவே ஒரு மருத்துவர். அவர் பூங்கோதை ஆலடி அருணா ஏற்கனவே ஒரு மருத்துவர். அவர் இந்த எதற்காக மாத்திரைகளை உட்கொண்டார் அப்படிங்கிற தகவல்கள் அது குறித்த தகவல்கள் எதுவும் விரிவாக தெரிவிக்கப்படவில்லை. எனினும் அவர் தற்கொலைக்கு முயன்றதான தகவல்கள் தான் உறுதிப்படுத்தப்படாது. ஆனால் நிச்சயமான தகவல்கள் தான் வெளியில தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில அவர் மயக்க நிலையில இன்று காலையில அவர் வீட்டுல மயக்க நிலையில் இருந்த போது அவருடைய உறவினர்கள், உதவியாளர்கள் மீட்டு அவரை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது கண் விழித்துள்ளார் அப்படிங்கிறது அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கண் விழித்துள்ளார் அப்படிங்கிறது உடல்நிலையில சற்று முன்னேற்றம் அப்படிங்கறத எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் மேல் சிகிச்சைக்காக இங்கிருந்து அவர் வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்படுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. மேல் சிகிச்சைக்கான மருத்துவமனை மதுரை அல்லது சென்னையில அவருக்கு மேல் சிகிச்சைக்கான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்படக்கூடும் அப்படிங்கறதான் தெரிய வருகிறது. அபிநயா, சிவமணி, நீங்கள் தெரிவித்ததை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது அதிகாரப்பூர்வமாக இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கான காரணத்தை உறவினர்களோ அல்லது மருத்துவமனையோ இன்னமும் தெரிவிக்கவில்லை. இப்போது உட்கட்சி பூசல் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படும் நிலையில திமுக தரப்பிலே இது சார்ந்த ஏதாவது விளக்கம் அளிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா?
நிச்சயமாக இதனுடைய திமுகவினுடைய RS பாரதி தற்போது தென்காசியில முகாமிட்டிருக்கிறார். தென்காசியில மாலையில ஒரு கூட்டம் இருக்கிறது. இது தொடர்பாக அவரிடம் கேள்விகளை எழுப்பலாம். எனினும் கட்சியினரிடையே பேசும்போது கட்சியினர் நேரடியாக நம்மிடம் பேச தயாராக இல்லை, அதை பேட்டி கொடுக்கவோ தயாராக இல்லை. எனினும் கட்சியினரிடம் இது குறித்து விசாரிக்கும் போது குடும்பத்தினரிடையே திமுகவினுடைய 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும், தொடர்ந்து போட்டியிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதோடு அவருடைய சகோதரரும் விரும்புகிறார். சகோதரருக்கு திமுகவினுடைய மாவட்ட பொறுப்பாளர் ஆதரவாக செயல்படுகிறார் அப்படிங்கிற தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் 3 முறை தொடர்ந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தொகுதி மக்களிடையே அவருக்கு நல்ல பெயர் இருப்பதாக இவருடைய ஆதரவாளர்கள் சொல்லி வருகிறார்கள். 2 தரப்பினரும் தங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய நிலையில கட்சியினர் நேரடியாக ஊடகங்கள் நம்மிடம் பேச தயாராக இல்லை அப்படிங்கிற நிலைதான் தற்போது வரைக்கும் நீடிக்கிறது. கட்சியினுடைய முன்னணி RS பாரதி குறித்து கேள்வி எழுப்பலாம். அவர் என்ன பதிலளிக்கிறார் என்பது குறித்து அவர் இரவில் அவருக்கு 5 மாலையில் அவருடைய கேட்கக்கூடிய கேள்விகளை பொறுத்து அவர் என்ன பதிலளிக்கிறார் என்பது குறித்து தெரிய வரும். இருந்த போதிலும் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளோ அல்லது கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களோ மறைமுகமாக இது குறித்து தகவல்களை பேச தயாராக இருக்கிறார்களோ தவிர நேரடியாக பேச தயாராக இல்லை அப்படிங்கிற நிலைதான் நீடிக்கிறது. அபிநயா, தகவல்களுக்கு நன்றி சிவமணி.